ஓம் நரசிங்க பெருமாளே போற்றி போற்றி. ஓம் நாடியருள் தெய்வமே போற்றி போற்றி. ஓம் நரசிம்மரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நரசிம்மர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவிற்கோ, பயப்படும் அளவிற்கோ, அல்லது நீ குழப்பமடையும் அளவிற்கோ பிரச்சனைக்குரியது அல்ல. ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கான மிக சிறந்த வழியாக இருக்கும். எது வந்தால் என்ன, நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. அப்பொழுது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காது. அந்த அளவிற்கு ஒரு மன நிறைவை அது கொடுக்கும். என் தங்கமே, கஷ்டத்தை நினைத்து துவண்டு விடாதே. கஷ்டம் என்பது இன்று வரும் நாளை போகும். சந்தோஷமும் அப்படித்தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ ரசித்து பார்க்க வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ரசனையால் வாழ வேண்டும். அதை விட்டு சலித்து போகாது. பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால், ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும். ஆனால் நூலின்றி பட்டமில்லை, காற்று இல்லை என்று சொல்ல முடியாது. அதை போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போலத்தான். அதை தாண்டி உன் அப்பா நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான். உன்னை அரவணைக்க யாருமே இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு நிறைந்துதான் இருக்கும். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெறப்போகின்றாய். உனக்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரப்போகின்றது. நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதே போல உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய். நிம்மதியாக இருக்க போகின்றாய். யாரையும் வெறுக்காதே தங்கமே. அனைவரிடத்திலும் நீ அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவுமே மாறப்போவதில்லை. நம்பிக்கையோடு கம்பீரமாக உனது குறிக்கோளை நோக்கி நீ செல். நீ அதை அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் உனக்கு இதுவரை நன்மையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதை நான் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பேன். இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான். பொறுமையோடு நீ காத்திருந்தால் உனக்கு என்னுடைய அருள்மழை நிச்சயம் பொழியும். அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும். உனக்கு இப்பொழுது தேவை பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே தான். எங்கு பொறுமை நம்பிக்கை இரண்டுமே இருக்கின்றனவோ அங்கு நான் சேவகனாக என்றும் இருக்கின்றேன். என்னுடைய ஆலயம் என்னுடைய பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என் தங்கமே, உனக்கான நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய பொறுமையை நான் ஏற்கனவே சோதித்து விட்டேன். அதில் நீ வெற்றியும் பெற்று விட்டாய். காலம் கைகூடி வரும் நேரம் தங்கமே. அதனை பற்றி கொண்டு சீரும் சிறப்புமாக நீ வாழப்போகின்ற என் செல்ல பிள்ளையே. இன்று உனக்கு முக்கியமான நாளாக இருக்க போகின்றது தங்கமே. உனக்கு வரப்போகும் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உனக்கே தெரியாமல் நான் உன்னை இன்று காப்பாற்றப் போகின்றேன். பல பிரச்சனைகள் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு விடியலிலும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது என்ற மன வருத்தத்தில் இப்பொழுது நீ இருக்கின்றாய். என்னை பார்த்து பல கேள்விகளும் நீ அடுக்கடுக்காக எழுப்பிக் கொண்டே இருக்கின்றாய். எதற்காக அப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டம்? நான் என்னப்பா பாவம் செய்தேன் என்று சோர்ந்து இருக்கின்றாய். நான் சொன்னபடியே உன்னை அனைத்து வித பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றுவேன் தங்கமே. இன்று வரப்போகும் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றப் போகின்றேன். உனக்குதான் அடுத்த நிகழ்வு பற்றி தெரியாது. ஆனால் அகிலத்தையே ஆளும் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில்
இன்னும் எத்தனையோ நாட்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் முன்கூட்டியே தெரியும். நீ எங்கு சென்றாலும் கவனமாக செல் தங்கமே. நீ எந்த செயலை இன்று செய்ய முற்பட்டாலும் என்னிடம் ஒரு முறை சொல்லிவிட்டு செய். நான் நிச்சயமாக உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே உன் மனதிற்குள் கொண்டு வர வைத்து அதை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும்படியாக நான் அருளுவேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை கூட நான் சொல்ல போகின்றேன். மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகின்றது. உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று இன்று நிறைவேறப் போகின்றது. நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே. உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கென்று உள்ளது உனக்குதான், அது வேறு யாருக்கும் போகாது. உனக்கென்று இல்லாதது ஒரு பொழுதும் உன்னை வந்து சேராது. எனவே மற்றது கிடைக்கவில்லையே என்று நீ கவலை கொள்ளாதே, ஏங்காதே. உனக்கு கிடைத்ததை நினைத்து நீ சந்தோஷப்பட்டுக்கொள். நீ மற்றவர்களிடம் எந்த அளவிற்கு பணிவாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு எல்லா இடத்திலும் உனக்கு அது நல்லதுதான். தவிர எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய். உன்னுடைய மனதை நீ பிற விஷயங்களில் திசை திருப்ப கூடாது. உன் வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர நேரத்தை அவசியமற்ற செயல்களில் வீணாக்காதே. நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே. உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் தங்கமே. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கின்றது. மிக பெரிய உயரத்தை நீ எட்டப் போகின்றாய். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. ஓம் நரசிம்மரே போற்றி போற்றி.